ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, நார்மலாக நம்ம வந்து ஸ்ட்ரிங்ஸு, அரேஸ் இதெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஓவரால் பார்த்துருப்போம். இப்போ ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, இப்போ நார்மலாக நான் வந்து ஒரே ஒரு வேரியபிளில் சிங்கிள் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறப்போ ஒரு வேரியபிளில் n நம்பர் ஆஃப் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ எனக்கு வந்து ஒரே சேம் பேராமீட்டரில் n நம்பர் ஆஃப் வேல்யூவை ஸ்டோர் பண்ணிவிட்டு அதில் சம் கேல்குலேஷன்லாம் ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, வேரியபிள்ஸாக என்னால் எழுதிட்டே இருக்க முடியாது. இப்போ ஏங்கிற வேரியபிள் திருப்பி நான் கொடுத்தேன்னா நான் எரர் தான் வரும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரே பேராமீட்டரில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேல்யூ வந்து என்ன பண்ணுவேன், எனக்கு ஸ்டோர் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ண வைக்கணும். இல்லை எனக்கு வந்து ஒரு பிளாக் ஆஃப் கோடையே நான் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதுக்கு மெயினாக நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ டெஃபினிஷன்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆர் யூஸ் டு சிம்பிளிஃபை தி கோட். ஸோ மெயினாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, கோடை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு நமக்கு வந்து என்ன பண்ணுவோம், ரீயூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மெயின் பெனிஃபிட்னு பார்த்தோன்னா கோட் ரீயூசபிலிட்டி அண்ட் தென் சிம்பிளிசிட்டி. மெயின் பெனிஃபிட் வந்து கோட் ரீயூசபிலிட்டி அண்ட் தென் சிம்பிளிசிட்டி, அதுதான் இதோட மெயின் பெனிஃபிட். ஓகேவா? ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஒன் இஸ் ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட் வித் ரிட்டர்ன். ஸோ வித்தவுட் ஆர்குமெண்ட் வித்தவுட் ரிட்டர்ன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதில் பேராமீட்டர்ஸ், ஸோ அந்த டெக்னிக்கல் கீவேர்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ நார்மலாக நம்ம வந்து பேராமீட்டர்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா, இங்கே நார்மலாக இது ஃபங்க்ஷன், இது ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குற நேம் அண்ட் தென் ப்ராக்கெட்ஸ்குள்ளே கொடுக்குறோம் இல்லையா, இதை வந்து நம்ம பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவோம். இதுதான் ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ். லைக் ஃபங்க்ஷன் அப்புறம் ஃபங்க்ஷன் நேம் ப்ராக்கெட்ஸ்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், பேராமீட்டர்ஸ் கொடுப்போம். அப்புறம் கர்லி பிரேசஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம், நம்ம பிளாக் ஆஃப் கோட் என்ன வேணும் அது பிரிண்ட் பண்ணுறதா இருக்கலாம், சம் கேல்குலேஷன் யூஸ் பண்ணுறதா கூட இருக்கலாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ எனக்கு வந்து பேராமீட்டர் அப்படிங்கிறது ஏபின்னு தான் கொடுக்கணும் கிடையாது, XYன்னு கொடுக்கலாம், P1 P2 அது நம்ம கொடுக்குற ஒன்லி ரெஃபரன்ஸ் நேம் தான். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த பேராமீட்டருக்கு ரிலேட்டடாக தான் என்ன பண்ணணும், ஆர்குமெண்ட் வேல்யூ கொடுத்து அதில் நமக்கு என்ன பிரிண்ட் பண்ணணும். ஸோ அப்போ நான் வந்து நார்மலாக ஃபஸ்ட்டு நம்ம JavaScript பார்க்கும்போது ஒரு பட்டனை கிளிக் பண்ணோன்னே பேராகிராஃப் சேஞ்ச் ஆனது இல்லையா, அங்கே நான் A, Bன்னு ஏதாச்சும் கொடுத்துருந்தேன்னா அப்போ நம்ம என்ன பண்ண மாட்டோம், அங்கே எனக்கு சம் சேஞ்சஸ் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறப்போ அங்கே நான் கம்பல்சரி பேராமீட்டர் பாஸ் பண்ணணும்னு கிடையாது. ஸோ அது வந்து என்னது, வித்தவுட் ஆர்குமெண்ட் வித்தவுட் ரிட்டர்ன் சம் சேஞ்சஸ்க்காக என்ன பண்ணேன், ஃபங்க்ஷனை வந்து அங்கே எழுதுறேன். இதுவே எனக்கு வந்து கேல்குலேஷன்லாம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், பேராமீட்டர் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ரிலேட்டாக ஆர்குமெண்ட் வேல்யூ கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட். இங்கே ரிட்டர்ன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இந்த பேராமீட்டருக்கு ரிலேட்டடாக தான் என்ன பண்ணியிருக்கோம், இங்கே கொடுக்குறது ஆர்குமெண்ட்னு சொல்லுவோம். இந்த P1ங்கிறது பேராமீட்டர். அப்போ இந்த P1ல் தான் என்ன ஆகும், 4ங்கிற வேல்யூ, P2ல் 3ங்கிற வேல்யூ என்ன ஆகும், நமக்கு ஸ்டோர் பண்ணும். ஸோ அது என்ன பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்கேன், ரிட்டர்ன் மூலமாக எனக்கு மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரிசல்ட் வந்து ரிட்டர்ன் பிரிண்ட் பண்ணேன். ஸோ அப்போ நான் ரிட்டர்ன் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து வித் ரிட்டர்ன். சப்போஸ் எனக்கு வந்து நான் இன்னொரு வேரியபிள் ரெஃபரன்ஸ் வச்சு அதில் கேல்குலேஷன் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து எனக்கு வித்தவுட் ரிட்டர்ன். ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட் வித் ரிட்டர்ன் இருக்குது, வித்தவுட் ஆர்குமெண்ட் வித்தவுட் ரிட்டர்னும் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நார்மலாக அது ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் பண்ணலாம், அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ நான் டேரெக்டாக இந்த ரெண்டு வேல்யூவை மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணோம் அப்படிங்கிறப்போ ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணணும் கிடையாது. டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், P1 = 4 P2 = 3ன்னு கொடுத்துட்டு நான் மல்டிப்ளை பண்ண கொடுத்தாவே நான் C = P1 * P2 அப்படி கொடுத்தாவே நாங்கள் நமக்கு மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரிசல்ட் வந்து பிரிண்ட் பண்ணிவிடும். பட் எனக்கு 4 and 3 மட்டும் கிடையாது, 10, 20, 30, 40 இப்படி எவ்வளோ வேல்யூஸ் கொடுத்தாலும் என்ன பண்ணணும், மல்டிப்ளை தான் பண்ணோம் அப்படின்னா நான் மல்டிப்ளிகேஷனுக்கான ஃபார்முலாவை அகெயின் அண்ட் அகெயின் நான் எழுதிட்டே இருக்க முடியுமா, பாசிபிள் இல்லை இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த இடத்துல தான் நம்மளோட கோடை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுவோம், ஃபங்க்ஷன்ஸாக க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே நம்மளோட ஃபார்முலாவை ஸ்டோர் பண்ணிடலாம். ஸோ அப்போ எனக்கு வந்து இதே ஃபார்முலா தான் இன்னொரு இடத்துலையும் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அகெயின் நம்ம அந்த 3 லைன் ஆஃப் கோடை திருப்பி க்ரியேட் பண்ணாமல் என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட்டு நம்மளோட ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நமக்கு அந்த கோடை வந்து ரீயூஸ் பண்ண முடியும்.
ஸோ இங்கே வந்து 12 அப்படிங்கிற ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆயிருக்கா. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா 4 and 3க்கு வந்து என்ன பண்ணுறேன், P1 P2ல ஸ்டோர் பண்ணிவிட்டு இங்கே நான் வந்து 4 and 3 கொடுக்கல, P1 ஸ்டார் P2 தான் கொடுத்துருக்கேன். அப்போ எப்படி அங்கே எனக்கு P1ல் இந்த வேல்யூ எடுத்து வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், மை ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டு நம்ம ஃபங்க்ஷன் அப்புறம் ஃபங்க்ஷனுக்கான நேமை இங்கே கால் பண்ணி தான் என்ன பண்ணுறோம், வேல்யூ வந்து நான் கொடுக்குறேன். சப்போஸ் ஃபங்க்ஷன் நேம் வந்து நான் மாற்றி கொடுத்துருக்கேன், இங்கே நேம் வந்து நான் மாற்றி கொடுத்துருக்கேன் அப்படின்னா இப்போ ரிசல்ட் பிரிண்ட் ஆகுமா? ஏன்னா அப்படி ஒரு ஃபங்க்ஷனே இல்லை. அப்போ எப்படி நமக்கு அங்கே வேல்யூ ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃபார்முலா கேல்குலேட் பண்ண முடியாது இல்லையா? அப்போ என்னாகும், எரர் தான் வரும். இதே இது வந்து நான் இன்னொரு ஒரு பேர் ஆஃப் வேல்யூக்கும் சேம் நான் மல்டிப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டாக்குமெண்ட்டை கெட் எலமெண்ட் பை ஐடி நான் பிரிண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் நான் அனதர் ஒரு ஐடி யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ரிசல்ட் பிரிண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ demo1 அப்படிங்கிற ஐடியில் எனக்கு வந்து என்ன பண்ணுறேன் 45 and then 23 இந்த வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணேன். அப்போ இதோட ஃபார்ம்லாம் திருப்பி எழுதலை, தெரியுதா? ஏன்னா இங்கே மை ஃபங்க்ஷன் 1 தான் கொடுத்துருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு இந்த மை ஃபங்க்ஷன் 1ங்கிறத கால் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு வேல்யூமே என்ன ஆகுது, அங்கே ஒர்க் ஆனதுக்கு அப்புறமா தான் அடுத்து இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது. அப்போ இந்த ஃபங்க்ஷனில் இருக்க வேல்யூ ஸ்டோர் பண்ணிவிட்டு என்ன ஆகுது, எனக்கு ரிசல்ட் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இங்கே நான் வந்து ஃபங்க்ஷன் நேம் தப்பாக கொடுத்துருக்கேன் அப்படின்னாலும் என்ன ஆகுதுன்னா செகண்டாக இருக்க ஃபங்க்ஷன் அது கரெக்டாக ஒர்க் ஆகாது. ஏன்னா அங்கேயே உங்களுக்கு என்ன ஆகும், எரர் வந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் கோட் வந்து நமக்கு ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆகும். இல்லை எனக்கு வந்து இதில் வந்து நான் அடிஷன் தான் கொடுக்குறேன் அப்படின்னா இதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நம்ம அகைன் இன்னொரு ஒரு அடிஷனுக்கான ஃபார்ம்லாம் கொடுத்துட்டு இதில் நம்ம ஃபங்க்ஷன் நேமும் மாற்றி தான் கொடுக்கணும். பேராமீட்டர் நேம் நீங்கள் அதே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே நம்ம கொடுக்கும்போது என்ன பண்ணால் எனக்கு அடிஷனை தான் இங்கே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நேமை தான் நீங்கள் கால் பண்ணணும். அப்போ இதில் என்ன பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ப்ளஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ரிசல்ட் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் தான் க்ரியேட் பண்ணணும்னு கிடையாது. ஒரு இதுக்குள்ளே அடிஷன் மல்டிப்ளிகேஷன் அப்படி கூட கொடுத்துட்டு இன்னொரு இதில் நீங்கள் வேறு ஃபார்மில் கூட எழுதிக்கலாம். பட் எனக்கு வந்து எல்லா வேல்யூமே நான் அடிஷன் தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறப்ப தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு அதில் வேல்யூ என்ன புரிஞ்சுதா? இப்போ நான் வந்து 10 டைம் எழுதுறதுக்கும் ஒரு டைம் ஃபார்முலா எழுதுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷனில் நமக்கு என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறத ரிட்டர்ன் யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணணும். இதுலேயுமே டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இப்போ எனக்கு வந்து நான் ஒவ்வொரு டைமும் எனக்கு இந்த மாதிரி ஐடி க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஆனால் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேல்யூ தான் நான் என்ன பண்ணுறேன், ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா மேலே ஒரு ஐடி க்ரியேட் பண்ணிட்டு திருப்பி பிரிண்ட் பண்ணுறதுக்கு திரும்பவும் நான் ஒரு டாக்குமெண்ட் அட் கெட் எலமெண்ட் பை ஐடி சொல்லி லென்த்தியாக கோட் எழுதுவோம் இல்லையா? அதுக்கு பதிலாக இன்னுமே சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா காமனாக எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண போகிறேன், ஆனால் ஃபார்முலா ஒன்று தான். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு அந்த வேல்யூ பாஸ் பண்ணுறதை மட்டும் நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி என்ன பண்ணுவேன், வேரியபிளில் ஃபங்க்ஷன் அலோகேட் பண்ணிடுவேன். அப்போ நம்ம இங்கே கால் பண்ணும்போது வேரியபிள் நேமை கால் பண்ணும்போது ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆனால் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நான் ப்ளஸ் கொடுத்தேன்னா அங்கே எடுக்காது. அதுவே நான் வேரியபிள் என்ன பண்ணிவிட்டேன், ப்ளஸ் கொடுத்துட்டு பிரேக்கெல்லாம் யூஸ் பண்ணால் நான் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் லைனுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும். கான்செப்ட்ஸ் எல்லாம் அதே தான். ஃபங்க்ஷன் அண்ட் தென் ஃபங்க்ஷனோட நேம் என்ன, ஏ, பிங்கிறது பேராமீட்டர் என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா எக்ஸ் ஈக்குவல் டு மை ஃபங்க்ஷன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், என்னோட வேல்யூ வந்து இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ பிரிண்ட் பண்ணும்போது நான் எக்ஸ்ன்னு கால் பண்ணேன்னா எக்ஸில் வந்து என்ன ஆகுது 12ங்கிற ரிசல்ட். இதே மாதிரி நான் வைங்கிற வேரியபிளையும் மை ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன், வேல்யூஸ் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறேன். ஆனால் இதுவும் என்ன பண்ணணும், எனக்கு இங்கே தான் பிரிண்ட் பண்ணணும். அப்போ நான் திருப்பி இதே மாதிரி இன்னொரு லைன் ஆஃப் கோடு மேலே ஒரு ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு திருப்பி எழுதாமல் நான் என்ன பண்ணலான்னா சிம்பிளாக இங்கே நம்ம வந்து ப்ளஸ் கொடுத்துட்டு ஒயோட ரிசல்ட்டே என்ன பண்ணிடுவேன், பிரிண்ட் பண்ண சொல்லிடுவேன். இது நோட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து என்னது, நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதில் நம்மளோட ஃபங்க்ஷனை வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இது ஃபங்க்ஷன், இது ஃபங்க்ஷனோட நேம் என்ன. இப்போ நான் டேரெக்டாக இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்தோன்னா என்ன ஆகும், எக்ஸில் 4ங்கிற ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணிட்டு நமக்கு பிரிண்ட் ஆகும். பட் அதுவே நான் வந்து ரெண்டு வேல்யூ பாஸ் பண்ணோம் அப்படிங்கிறப்ப நான் அதை ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் ரிலேட்டாக என்ன பண்ணியிருக்கேன், ஆர்குமெண்ட் வேல்யூ கொடுத்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன்.
நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு இப்போ நார்மலாக நம்ம வந்து ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுறோம் இல்லையா, இது வந்து எனக்கு ஒரே ஒரு ஃபார்முலாவுக்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன், ஒரு கேல்குலேஷன் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா லென்த்தியாக எழுதாமல் இன்னும் சிம்பிளிஃபைட் ஃபார்மில் இப்படி கூட எழுதலாம் எக்ஸ்ப்ரெஷனாக ஒர்க் பண்ணும்போது. ஆனால் இது வந்து ஒன்லி என்ன ஆகும், அந்த 2 வேல்யூக்கும் மட்டும் தான் நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியும். இப்போ எக்ஸ்ன்னு நான் கால் பண்ணிவிட்டு 4,3ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு அந்த 4 and 3 வந்து அப்போ திருப்பி நான் இன்னொரு ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன், திருப்பி இன்னொரு அகைன் நான் பிளாக் ஆஃப் கோட் வந்து எழுதணும். இப்போ நான் இது வந்து எக்ஸ்ப்ரெஷன் மெத்தட்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷன் அப்புறம் A,Bங்கிறது பேராமீட்டர், இது ஃபங்க்ஷனுங்கிறது கீவேர்ட். இதுக்கு பதிலாக நம்ம வேறு கொடுக்க முடியாது. A,Bங்கிறது பேராமீட்டர், எதை ரிட்டர்ன் பண்ணால் A*Bன்னு கொடுத்துருக்கேன். அப்போ இந்த ஏக்கும் பிக்கும் தான் என்ன பண்ணுறேன், இங்கே வேல்யூ கொடுக்குறேன். இப்போ இதே மாதிரி எனக்கு ஒய்க்கு பாஸ் பண்ணோம்னா என்ன பண்ணேன், திருப்பி நான் ஃபங்க்ஷன் A,B அப்படி தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். இது வந்து எக்ஸ்பிரஷன் மெத்தடில் என்ன பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஆனால் இது மோஸ்ட்லி எல்லா டைமும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இது வந்து நம்ம நார்மல் எழுதுகிற மாதிரி தான், ஒவ்வொரு டைமும் என்ன பண்ணுவோம் ஃபார்முலா எழுதுகிற மாதிரி இருக்கும். பட் மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ சொன்னோம் இல்லையா இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா அந்த மெத்தடும் யூஸ் பண்ணலாம். அனதர் டைப் அப்படிங்கிறப்போ நமக்கு கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா வித்தவுட் கர்லி பிரேசஸ் இல்லாமல் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நியூ ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி நான் கொடுக்குறேன் அப்படின்னா இதுதான் வந்து என்ன பண்ணுவோம் கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட்னு சொல்லுவோம். கர்லி பிரேசஸ் இல்லாமல் என்ன பண்ணுவோம், நம்ம நியூ ஃபங்க்ஷன்னு கொடுத்துட்டு அப்புறம் A,B கொடுத்தோன்னா இது வந்து என்னது பேராமீட்டர்னு எடுத்துடும். ப்ராக்கெட்ஸ் கொடுத்து தான் நம்ம கால் பண்ணுவோம், க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு ரிலேட்டட் ஆர்குமெண்ட் வேல்யூ பாஸ் பண்ணுற மாதிரி. பட் இங்கே இந்த மாதிரியும் என்ன பண்ணிக்கலாம், நம்மளால் ஃபங்க்ஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும். இது வந்து கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட்னு சொல்லுவோம். ஸோ அனதர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, அனதர் வே டு கிரியேட் அரே ஸ்ட்ரிங்ஸ்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. நார்மலாக ஃபஸ்ட்டு சொல்கிறது தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணும். பட் இதெல்லாமே என்னது டிஃப்ரெண்ட் வே, இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸ்பிரஷன் மெத்தடில் எப்படி க்ரியேட் பண்ணலாம், கன்ஸ்ட்ரக்டர் மெத்தடில் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் அதே ரிசல்ட் தான் வரும். ஆனால் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒன்ஸ் மட்டும் தான் நம்மளால் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், எல்லா இதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ நான் இன்னொரு இது செட் ஆஃப் வேல்யூக்கும் சேம் கேல்குலேஷன் தான் வேணும் அப்படின்னா திருப்பி நம்ம உட்காந்து எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது வந்து என்ன பண்ணுறேன், மை ஃபங்க்ஷன் ஒரு வேரியபிளாக ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த மை ஃபங்க்ஷனுங்கிறத கால் பண்ணி தான் நான் வேல்யூ கொடுக்கணும். அப்போ இது கொடுக்கும்போது இதே நான் இன்னொரு வேல்யூ வேணும்னா திருப்பி நான் மை ஃபங்க்ஷன்னு கால் பண்ணிவிட்டு கொடுக்க முடியாது. புரியுதா? இதே ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணனா என்ன ஆகும், நமக்கு எடுத்துகிட்டு வர முடியும். ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ண வைக்க முடியும். பட் இது ஆல்ரெடி ஒரு வேரியபிளில் தான் ஃபங்க்ஷன் ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னா வேரியபிள் எப்படி இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணும், வேரியபிளில் ஒரு வேல்யூ தானே ஸ்டோர் பண்ண முடியும், இன்னொரு வேல்யூ ஸ்டோர் ஆகாது இல்லை. ஆனால் ரிசல்ட் வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு லோக்கல் வேரியபிள். இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா லோக்கல் அப்படின்னா என்ன, குளோபல் அப்படின்னா என்னன்னு சொல்லி கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ லோக்கல் அப்படிங்கிறது நத்திங். இப்போ நார்மலாக நான் வந்து ஒரு பிளாக் ஆஃப் கோட் எழுதுகிறேன் அப்படின்னா அந்த வித்தின் ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும் நான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து என்னது லோக்கல் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். இல்லை நான் வந்து அவுட் சைடில் கால் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து குளோபல்னு சொல்லுவேன். இப்போ நான் வந்து ஸ்ட்ரிங் வால்வோன்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கா, ஏன்னு கேட்டால் நான் வந்து இங்கே கார் நேம்னு கொடுத்துட்டு வால்வோங்கிற ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இங்கே பிரிண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், டைப் ஆஃப் கார் நேமும் ப்ளஸ் கார் நேம் வேல்யூ பிரிண்ட் பண்ணு சொல்லியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார நான் கொடுத்துருக்கனால தான் என்ன ஆகுது, ஃபஸ்ட் இருக்க ரிசல்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இதுவே நான் அந்த பிளாக் எண்ட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுறேன், டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பைடுன்னு சொல்லி டைப் ஆஃப் கார் நேம் கொடுத்துருக்கேன். ஆனால் கார் நேம்ங்கிற வேரியபிள் எதுக்குள்ளே இருக்குது, இந்த பிளாக்குக்குள்ளே தானே இருக்குது. அப்போ இந்த பிளாக்கை விட்டுட்டு நான் அவுட் சைடில் வந்து பிரிண்ட் பண்ணுன்னு சொன்னாலும் என்ன ஆகுது, அன்டிஃபைன். இதுவே நான் வந்து பிளாக் எண்ட் பண்ணாமல் இப்போ கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆகும், ஏன்னா டைப் தான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இல்லை எனக்கு வேரியபிளை கால் பண்ணால் ரிசல்ட் வந்து என்ன பிரிண்ட் ஆகும். லோக்கல் அப்படிங்கிறது ஒன்லி வித்தின் பிளாக்குள்ளே நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணி பிரிண்ட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து என்னது லோக்கல் வேரியபிள்னு சொல்லுவோம். குளோபல் அப்படிங்கிறது அவுட் சைட் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நான் வந்து இந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணோம்னா வேரியபிள் டிக்ளரேஷன் என்ன பண்ணணும், அவுட் சைடில் தான் இருக்கணும், வித்தின் பிளாக்குக்குள்ளார இருக்கக்கூடாது. குளோபல்னா அவுட் சைட் ஃபங்க்ஷன்ஸ், ஓகேவா. வேரியபிள் டிக்ளரேஷன் என்ன பண்ணணும், அவுட் சைட்லேயே டிக்ளேர் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ண சொல்லணும். லோக்கல் தான் வேரியபிள் டிக்ளரேஷன் என்ன பண்ணணும், இன்சைடில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நான் லோக்கலுக்குள்ளே க்ரியேட் பண்ணிவிட்டு குளோபலாக பிரிண்ட் பண்ணாலும் என்ன ஆகாது, அது பிரிண்ட் ஆகாது. புரிஞ்சுதா?
லோக்கல்னா வித்தின் பிளாக், குளோபல் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அவுட் சைடில். இந்த வேரியபிளை வந்து நான் வெளியே டிக்ளேர் பண்ணியிருந்தேன்னா என்ன ஆகும் நமக்கு? இப்போ நான் வந்து இங்கே கார் நேம் 1ன்னு கொடுத்துட்டு இங்கேயே கார் நேம் 1ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா பிரிண்ட் பண்ணும். ஏன்னா நான் என்ன பண்ணுறேன்னா வேரியபிள் வந்து வெளியில தான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் ஃபுல்லாக கிளியராக ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அதை பண்ணுங்க. அப்புறம் திருப்பி நம்ம பார்ப்போம்.